ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு புதிய மாதத்தை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஜெபத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டே இந்த புதிய மாதத்தை நாம் துவங்குவோம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களின் தேவனாயிருந்து நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரங்க தாவே துதிக்கிறோம். Glory, hallelujah. Praise you. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே திறந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்ட. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்ட. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை ஜெபத்தோடு நாங்கள் துவங்குகிறோம். உமக்கு ஆராதனை செய்து கொண்டே நன்றி செலுத்தி கொண்டே இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளெல்லாம் நீங்கட்டும். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஒரு பாடலை ஜெபத்தோடு நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு ராஜா ஸ்தோத்திரம் பாடலை நம்ம பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். பிரசன்ஸ், பிரசன்னம் தான் நமக்கு முக்கியம். நல்லா பாடுவோம், ஆராதிப்போம். ஆமென். கைத்தட்ட வேண்டாம், நல்லா கரங்களை உயர்த்தி ஆராதித்து பாடல் நாம் பாடலாம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், என்னேசு
ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. பாடுவோமா? என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். சாப்பிட்டா என்னேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. சொல்லுவோம். உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகின்றோம். பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகின்றோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். ஆராதிப்போம். என்னேசு ஸ்தோத்திரம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் யாருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் யாருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே பாடுவோமா? ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே praise the Lord. ஸ்தோத்திரமே thank you Lord உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஆமென் உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண வாய்களை விரிவாய் திறந்து நன்றி சொல்லுங்க. ஆமென். கடந்த மாதம் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தாரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஆமென். praise the Lord. எத்தனையோ பேரு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா நன்றி. praise the Lord. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ glory 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 thank you Lord. இயேசப்பா நன்றி 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 சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா ஹல்லேலூயா. நன்றி ராஜா கிருபை ஹல்லேலூயா. praise the Lord. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஆமென். ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். பாடுவோமா? துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். இயேசு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே சொல்லுவோம். உயிருள்ள நாள் எல்லாமே.
ஸ்தோத்திரமே. Praise the Lord. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிறைந்து நல்ல அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிங்களேன். ஓரி தடையெல்லாம் உடைந்து போகட்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஓ க்ளோரி 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 க்ளோரி. தூய அன்பினாவி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே உதையா வர வேண்டும் வல்லவரே வல்லவரே நல்லவரே. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உடைய பாதபடியில் நாங்கள் அமர்ந்திருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக ஒருவரும் ஒரு காலம் எங்களை விட்டு எடுக்கக்கூடாத ஒரு நல்ல பங்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லுங்க, நல்லா சொல்லுவோமா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். ஒரு வேத பகுதியை நம்ம வாசி கேட்கலாம். டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். இதை தொடர்ந்து பாஸ்டர் அம்மா தேவ செய்தி கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதின வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. எரேமியா 33 வசனங்கள் 2 முதல் 6 வரை. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயர்களோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல புதிய மாதத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல புதிய மாதத்திற்குள் உங்கள் யாவரையும் நான் அன்பாய் வரவேற்கிறேன். இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதான ஒரு மாதமாக மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7 மாதங்களை நாம் தேவ கிருபையினாலே முடித்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதாவது ஒரு வருஷத்தினுடைய பாதி வருஷத்தை என்ன பண்ணிட்டோம், தாண்டி வந்துட்டோம். ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால, ஸ்தோத்திரம். நம்முடைய பலத்தினால் ஒன்றும் அல்ல, தேவ கிருபையினாலே நிலை நிற்கிறோம். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில்
நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்களை தியானிக்க முடியாது வருகிறோம். ஆண்டவருடைய நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அது அப்படியே ஆண்டவர் செய்கிறவர். அவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 33ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய 3வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த, நாம் சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு வேத வார்த்தை தான். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 33ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ உற்சாகமாக நம்ம சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாங்களா? நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த வார்த்தைகளில் எப்படி இருக்கிறாராம்? உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். பொய் சொல்லும்படி அவர் மனுஷனும் அல்ல, மனம் மாறும்படியான மனு புத்திரனும் அல்ல. ஸ்தோத்திரம். மனிதன் மாறிவிடுவான், ஆனால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை வந்து எரேமியா தீர்க்கதரிசிக்காய் சொல்லப்படுகிற வார்த்தை. அவர் சொல்கிறார், இந்த முதல் வசனத்தில் பார்க்கிற பொழுது, எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி. பாருங்க, அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காவற்சாலையின் அடைக்கப்பட்டிருந்த பொழுது தான் அவருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது தான் இந்த வார்த்தை. எது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பெரிய நல்ல ஒரு பாருங்க. அதில் எத்தனை காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னது? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு. அதான் ஆண்டவர் இப்போ அநேக வார்த்தைகள், வசனங்களை பார்க்கிற பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் ஆண்டவர் எல்லா இடங்களையும் என்னை நோக்கி கூப்பிடு கூப்பிடு என்று சொல்லுகிறார். அப்போ இன்னும் கூப்பிடலை. ஸ்தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் ஆலயத்தின் வாசல்கள் எல்லாம் அசைந்ததாம். அல்லேலூயா. அப்போ எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஸ்தோத்திரம். அப்படியாய் கூப்பிட்டுருக்காங்க. அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தினால ஆலயத்தினுடைய வாசல்கள் எல்லாம் அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம், அசைந்ததாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு முதலாவது என்ன செய்கிறாராம்? உத்தரவு கொடுக்கிறார். அப்புறம் பெரிய காரியங்கள் என்ன பண்ணுறாரு? அறிவிப்பேன்னு சொல்கிறார். முதலாவது உத்தரவு கொடுக்கணும். இப்போ உத்தரவு கிடைக்கிறது பெரிய காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு 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 பிள்ளையின் இடத்துல பெற்றோர் வந்து ஒரு காரியத்தை சொன்னால் உங்கள் இடத்துலேருந்து உத்தரவு என்ன பண்ணுறதில்ல? கிடைக்கிறது இல்லை. ஒரு பெரிய மேலதிகாரி தன்னுடைய கீழ் பணி செய்கிறவர்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்வார்கள் என்று சொன்னால் சரியான உத்தரவு கிடைக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்கிறாராம்? உடனே உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு பதில் கொடுக்கிற, நமக்கு பதிலளிக்கிற ஒரு கர்த்தர் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான். வேறு யாருமே மனுஷன் இடத்துல நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் எப்பொழுது நம் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறகு எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் ஒரு சவாலை அவர் என்ன பண்ணுறாரு? அத்தனை பேருக்கு முன்பாக தனி ஒரு மனிதனாய் நின்று வைக்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 பேர், அதாவது இயேசுவேலின் பந்தியில் இருக்கிறதான அந்த தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து நில்லுங்க. நான் தனி ஒரு மனிதனாய் நிற்பேன். எனக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு சவால்.
எந்த சவால்? 2 பேருக்கும் முன்பாக ஒரு 2 காளைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தின் மேல் வைத்து நெருப்பு போடக்கூடாது. என்ன பண்ணணும்? விறகுகள் எல்லாம் அடுக்கி வைத்து, நீ உன்னுடைய தேவனை கூப்பிடு, நான் என்னுடைய கர்த்தரை கூப்பிடுவேன். யாருடைய தேவன் அக்கினியினால் உத்தரவு சொல்லுகிறாரோ அந்த தெய்வமே தெய்வம் என்று சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல வைக்கப்பட்டது எல்லாம் வச்சாங்க. வச்சுட்டு அந்த அக்கினி, அந்த பலிபீடத்தை பலி பொருட்கள் வைக்கப்பட்டால் அதற்கு மேலாக விறகுகளை வைத்து அக்கினியை வைக்கிற பொழுதுதான் அது என்ன பண்ணும்? அது தகனிக்கப்படும். அதுதான் தகன பலியாக மாறுகிறது. ஆனால் இந்த இடத்துல அக்கினி என்ன பண்ணக்கூடாது? நெருப்பு கொண்டு வரக்கூடாது. பலிபீடத்தில் 2 பேர் 2 காளைகளை வைத்திருந்தாலும் யாருடைய பலியானது அக்கினி வந்து அந்த பலியை எடுத்து கொள்ளுகிறதோ அந்த பலியை யாருக்கு செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் யாரு? தெய்வம் என்று சொல்லி யார் சொல்றார்? எலியா தீர்க்கதரிசி தனி ஒரு மனிதனாய் நின்று அவர் சவால் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால், அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று. இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது நல்ல வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம் கூப்பிடுகிற பொழுது நமக்கு என்ன செய்கிறாங்களாம்? உடனே உதவி செய்கிற தேவனா, அதாவது உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, உத்தரவு கொடுக்கிறார். அந்த உத்தரவின்படி என்ன பண்றாராம்? நம்மை நடத்துகிறாராம். சங்கீதம் 91 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 91 15வது வசனத்தை ஒரு வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆமென், அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி செய்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. இவ்வளோ வேலையை ஆண்டவர் செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? கூப்பிடணும். அது ஒரு வார்த்தை தான், ஸ்தோத்திரம், ஒரே ஒரு காரியத்தை. ஆனால் நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவரை கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணிடுவோம்? கர்த்தரை கூப்பிட கொஞ்சம் கால தாமதம் பண்ணி விடுகிறோம். அதனால தான் நிறைய காரியங்களை இழந்து போய் விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். வசனத்தில் பார்க்குறோம், சங்கீதத்தில் அவர் கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுகளுக்கு கூட என்ன செய்கிறாராம்? ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த உலகத்தில் எவ்வளவு பறவைகள் யார் என்ன பண்ணலை? கூப்பிட்டு வச்சதை போஷிக்கலை. என்றைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போட்டு காக்காவை கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லா நாட்களிலும் என்ன பண்ணுறதில்ல? அந்தந்த வேலைக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா? யாரும் கொடுக்கறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவைகளெல்லாம் அவர் களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதில்ல, அதை அறுக்கிறதில்ல, விதைக்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் அந்த பறவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எப்படி பிழைப்பூட்டுகிறார் அல்லவா? ஸ்தோத்திரம். அந்த பிழைப்பூட்டப்படுகிற அந்த காக்கையின் குஞ்சுகளுக்கு கூட அது கதறுகிறதாம். அது கூப்பிடும் பொழுது அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை நோக்கி சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? அறிவிக்க போகிறாராம். விசுவாசிக்கிறோமா? ஆமேன். விசுவாசித்து நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அறியாத காரியம், உனக்கு எட்டாத காரியம், இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது பின் நடக்க போகிற காரியம். ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி, ஒருவேளை அவைகளுக்கெல்லாம் உள்ள தீர்வாக கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அறியாத காரியம், ஒருவேளை இது நமக்கு தெரியாத, நம்முடைய புத்திக்கு எட்டாத, ஒருவேளை நம்முடைய நினைப்பிற்குள் கூட செல்ல முடியாத அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாங்களா? அறிவிக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ அறியாத காரியம்,
நமக்கு தெரியாது இது எப்படி நடக்கும் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை நாம் ஒரு வழியாக நினைத்திருப்போம் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் நாம் நினைத்திருக்க கூடாத, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிற தேவன் இந்த மாதத்தில் தானே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அறியாத காரியங்களை, தெரியாத காரியங்களை, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்களா? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தா, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறாங்க? நான் நிறைய காரியத்தை கொடுத்து திகைத்து கொண்டிருந்தேன், கலங்கி கொண்டிருந்தேன். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நினைத்தேன். பல காரியங்களை யோசித்தேன். பல காரியங்கள் வருமோ என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அவைகள் நடக்கவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படியாய் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போகிறாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல சொல்லிடுறாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்களா? சொல்லிவிடுவார். அல்லேலூயா. தேவனுடைய ரகசியம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்குதாம். தமக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்குதான். ரகசியத்தை போய் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட சொல்லுவாங்க? யாருமே ஒரு ரகசியம் சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லுவாங்க? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வெளியில் சொல்ல மாட்டாங்க, லீக் பண்ண மாட்டாங்க, வெளியில் போகாது அந்த வார்த்தை. அப்படிங்கிற தன்னோடு நெருக்கமான அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க? சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ண முடியல? ரகசியங்களை பாதுகாக்க முடியலை. சொன்ன உடனே அது என்ன பண்ணிடுது? எல்லா இடமும் போயிடுது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியத்தை வைத்திருக்கிறாராம். அவர் என்ன செய்ய போகிறாங்களோ அதை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். சோதம் குமர பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அதை யாருக்கு சொல்லிட்டார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அவர்கள் அக்கிரமத்தினுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டுகிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தை என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன். சோதம் குமர பட்டணத்தை நான் தீயினால் அழிக்க போகிறேன். அழிக்கப்படலை. அதுக்கு முன்பாக யாரிடத்தில் சொல்லிவிட்டாராம்? தமக்கு பயந்திருந்ததான ஒரு தெய்வ மனுஷனிடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன பண்ணிவிட்டார்? சொல்லிவிட்டார். இது நடக்க போகிறது என்று சொல்லி. அப்பொழுதுதான் சோதம் குமர பட்டணத்துக்காக யார் ஜெபம் பண்ணா? ஆபிரகாம் போய் நிற்கிறார். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் யார் இருக்கா? லோத்து இருக்கிறாரே, என் தம்பி, என் சகோதரனுடைய மகன் இருக்கிறானே, அவன் குடும்பம் அங்கே இருக்கிறது, அந்த குடும்பம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடுமே, அந்த பட்டணமெல்லாம் அழிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி இந்த லோத்துவுக்காக தன்னுடைய சொந்தம் அங்கே இருக்கிறார் என்கிறதற்காக அந்த பட்டணத்துக்காகவே அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. அந்த பட்டணமே என்னதான் அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பட்டணத்தை என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க ஆண்டவரே கெஞ்சுகிறார். ஆனாலும் ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு, 50 நீதிமான் இருந்தா இல்லை நான் அழிக்க மாட்டேன். ஒரு 40 பேர் இருந்தா ஆண்டவரே, அப்போ இந்த ஊரில் 40 பேர் கூட என்ன இல்லை, நல்லவர்களாய் நீதிமான்களாய் இல்லை. 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் அப்பவும் என்ன பண்ணுறாங்க? உத்தரவு கொடுக்குற தேவன் அல்லவா? 10 பேர் இருந்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் என்ன பண்ணார்? மனத்தில் ரொம்ப சோர்ந்து போனவரா. அப்போ யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் புரிந்து கொண்டார், இந்த லோத்துக்காக என்னுடைய மனம் அங்கலாய்க்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க? நீ போய் உன் குடும்பத்தை கூட்டு வா, உன் மருமகன்கள் 2 மகள் தான், அதனால் 2 மருமகன்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்காக நீ தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அந்த மகன்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நீ வெளியே வந்துரு, பட்டணத்தை விட்டு நீ வெளியே வா, அங்கே அக்கிரமம், அதனால் நீ அங்கே இருக்கக்கூடாது, நீ வெளியே வா, ஆனாலும் நான் நீ தீர்மானித்த காரியத்தை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதே போல் கர்த்தருடைய தூதன் வந்து இந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தை என்ன பண்ணாங்க? வெளியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் மருமகன்களாக இருந்தவங்க என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேரையும் கர்த்தருடைய தூதன் இழுத்து கொண்டாந்து வெளியில் விட்டுட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். அதன் பிற்பாக என்ன பண்ணதான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே, முன்பாகவே அறிவிக்கப்பட்ட வார்த்தையின்படியே மேலே வானத்திலிருந்து கந்தகத்தை வர்ஷிக்க பண்ணி அந்த கந்தகத்தினால் என்ன பண்ணலாம்? சோதம் கொமோரா பட்டணமானது தீக்கிரையாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் ஏற்கனவே யார்கிட்ட அறிவிச்சிட்டாரு? ஆபிரகாம்கிட்ட அறிவிச்சிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கனாலே முன்னறிவிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஒரு இரட்சகர் வருகிறார் என்று சொல்லி, ஒரு கண்ணீர் வயிற்றில் அவர் உருவாகுவார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அடையாளங்களோடு கூட கர்த்தர் அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் நமக்கென்ன கர்த்தர் வைத்திருக்கிறார், அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு அறிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த அறிவிக்கிற காரியம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய அறிவுக்கு எட்டாததாய், நம்முடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கறதான அந்த நல்ல வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு, எப்படி இந்த ஜனங்களெல்லாம் சொன்னாங்க இது நல்ல வார்த்தை, ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சொல்றாங்க இது நல்ல வார்த்தை என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடியினால் இந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுது கூட ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நீ உன்னுடைய தகப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எதுக்காக சொன்னாரு தெரியவே தெரியாது, அவருக்கும் தெரியாது, யாருக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. போ. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ இந்த இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அதான் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஆனால் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் எங்கே போகிறோம் என்கிறத தெரியாதபடி தான் போகிறார். போய்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய எல்லாவற்றையும் எதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றார் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் போய்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவர் கானான் தேசத்துக்குள்ளார் போயிட்டார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்ததாக 5ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சமதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆமென். எப்போ போய் சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார் பாருங்க, அப்பவே போய் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே பெரிய காரியங்களை செய்கிற தேவன், புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியங்களை செய்கிற தேவன் அது முன்பாகவே அறிவித்து விட்டார். பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, எப்போ இது எத்தனை தலைமுறை தாண்டி நடைபெற்ற காரியத்தை கர்த்தர் அறிவித்து விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு, யோசேப்பினுடைய சந்ததியினர். அதற்கு பிறகாக தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வெளியே வராங்க. எங்கேருந்து? எகிப்து தேசத்திலிருந்து. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கானான் தேசத்திற்குள்ளார ஆண்டவர் முதலாவதே ஆபிரகாம் போய் சேர்ந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று முன் அறிவித்து விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிற காரியங்களை முன்னாடி அறிவிச்சுவார். வேத வார்த்தைகளின் மூலமாய் சொல்வார், ஒருவேளை ஊழியக்காரர்களின் மூலமாய் சொல்வார், ஒருவேளை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுவார், நாம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் அதை என்ன பண்ணி விடுவாராம், சொல்லி விடுவார், அறிவித்து விடுவார். பெரிய காரியங்கள் அது நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாததாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாது, நம்மளால் ஆராய்ந்து முடியாது, அது சொல்லி முடியாது, அது எண்ணி முடியாது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது ஒன்றை நாம் நினைத்தது போல் நடப்பதில்லை. ஏனென்று சொன்னால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை வெளியில கொண்டு வர சொன்னார், வெளியில வர சொன்னார். எதுக்காக வர சொன்னார் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே புறப்பட்டு வந்து விட்டார். புறப்பட்டு நேராக கானான் தேசம் தான் தேசத்துக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் என்ன பண்ண போறேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். எத்தனை ஆண்டுகள் தெரியுமா, இத்தனை தலைமுறைகள் தாண்டி அவர்கள் அந்த எகிப்து தேசத்துக்கு போகும்போது எத்தனை பேர் போனாங்களாம்? 70 பேர் தான் போகிறாங்க. 70 பேர் தான் போகிறாங்க. ஆபிரகாம், அவனுடைய குடும்பத்தினர், அவங்க வேலைக்காரர்கள் சொல்லி எல்லாரையும் சேர்த்து 70 பேர் தான் இந்த எகிப்து தேசத்துக்குள்ள போனாங்க. அவர்கள் புறப்பட்டு வருகிற பொழுது எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாங்களா? போன வாரம் கூட ஐயா சொன்னாங்களே, பாஸ்டர்யா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 30 லட்சம் பேர் வந்தார்கள் என்று சொல்லி. அப்போ எத்தனை தலைமுறையினர் அங்கே இருந்திருப்பாங்க, எத்தனை பெரியதான கூட்டம் அங்கே இருந்திருக்கும் என்று பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடியினால இவ்வளோ பெரிய காரியத்தையும் ஆண்டவர், ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்படுவார்கள் கர்த்தர் முன்னறிவிச்சிட்டாரு.
சந்ததிக்கு முன்பாகவே சொல்லிட்டார். ஆபிரகாமிடத்துல சொல்லிட்டார். ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. அப்பவுமே என்ன சொல்லிட்டார் தெரியுமா? உன் சந்ததியினர் என்ன பண்ணுவாங்க, அங்கு போய் இருப்பார்கள் என்று சொல்றாங்க. அவர்களுக்கு இந்த கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கிற பொழுது அந்த தேசமெல்லாம் பங்கிட்டு அவர்களுக்கு எவ்வளவு அழகாய் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நமக்கு முன்ன அறிவித்து விடுகிற தேவனாக இருக்கிறாங்க. அந்த காரியம் தான் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறதா? நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியம், நம்முடைய புத்திக்கே எட்டாது. இது எப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் அறிவிக்கிறதோடு மாத்திரமல்ல, அதை செய்யவும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவர் அறிவிப்பேன்னு சொன்னார்னு அதை மட்டும் நினைத்து கொண்டிராம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கூப்பிடணுமா? ஸ்தோத்திரம். தாவீது வசனத்தில் பார்க்கணும், சங்கீதத்துலலாம், என் நெருக்கத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய ஆபத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், நான் இப்படி குழியில் தள்ளப்படுகிற பொழுது நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். எல்லா நேரமும் அவர் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டு தான் தெரியுமா? கூப்பிட்டு கொண்டே இருந்தார். எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவர் எல்லா நேரத்திலும் அவர் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருந்தபடியினால்தான் அவருக்கு என்ன, அவர் தேவனுடைய ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் மாறிவிட்டார். எல்லா காரியத்தையும் செய்கிறார். நான் கடந்த நாட்களில் கூட தியானித்தோம். யுத்தத்துக்கு போகணும்னு சொன்னா கூட அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றாரு? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே, நான் அந்த காரியத்துக்கு போகவா? ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவேன், நான் போவேன் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இடத்துல கூப்பிட்டு செய்கிற அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? அதனால அவர் ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜீவியம் அவராலே செய்ய முடிந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, மனம் கலங்கி போக வேண்டியதில்லை. தேவைகளுக்காக ஒருவேளை நாம் கலங்கி போய் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார். யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறது, இதை திடப்படுத்துகிறவரும் இதை உருவேற்படுத்துகிறவரும் இதை நிலைப்படுத்துகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உத்தரவு கொடுத்து நீ அறியாத காரியத்தையும் உனக்கு எட்டாத காரியம், ஆனால் எட்டாத காரியம், ஆனால் அது ஆண்டவர் நமக்கு எட்டும்படி செய்வார், நாம் கைகளில் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். இந்த மாதத்தில் நாம் அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் வசனங்களின்படி நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய கர்த்தர் தாமே வல்லவராய் இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் நம் இத்தனை நாட்கள் எதிர்பார்த்த காரியங்களிலும் இவைகளிலும் பெரிதானவைகளை கர்த்தர் வரும் நாட்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். வார்த்தைகளை விசுவாசிப்போம், வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிப்போம். இந்த வாக்கு தத்தத்திற்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாறுவோம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 3ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். என்று மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்க போறது. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்கு தெரிந்த வசனமான அப்படினால எல்லாம் நல்லா சொல்லி ஜெபிங்க. இந்த வசனத்தை நான் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாக நம் யாவருக்கும் செய்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று Praise the Lord. இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கே இப்பொழுதே ஆமென் ஜெபித்து சுதந்தரிக்கணும். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு பல்லவியை நம்ம பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாக்குத்தத்த பாடலுடைய ஒரு பல்லவியை நம்ம பாடும் பொழுது எல்லாரும் நன்றி சொல்லி ஜெபித்து இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இல்லை, இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்லை, பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற சகல வாக்குத்தத்தங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுத்து பாடலை பாடி காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதி
நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். பாடுவோம். ஊற்று தண்ணீரே எங்கள் ஆவியே ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை கிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பாடுவோம். கண்மலை கிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஆமென். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் பாடுவோம். மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஆமென். தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே. அல்லேலூயா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகத்தரே ஆசீர்வாதி. ஆமென். நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். சொல்லுவோம். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். சேர்ந்து பாடுவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. அல்லேலூயா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை மாதங்களை கடந்து வரவும் இந்த புதிய மாதத்தை காணவும் கர்த்தர்கள் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆயுசின் நாட்களோடு ஒரு புதிய மாதத்தை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் துவங்கும் பொழுது சமாதானத்தோடும் ஆமென் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அந்த நாளை துவங்கவும், முடிக்கும் பொழுதும் அப்படியே உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே முடிக்கவும் கிருபை செய்வீராக. தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தது போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை அற்புதங்களை செய்கிற கர்த்தர், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், புதிய காரியங்களை செய்கிற தேவன். அப்படியாய் அந்த வாக்குத்தத்தங்களுக்காக, இந்த வாக்குத்தத்தங்களின் நன்மைகளுக்காக எங்களையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் குறைவற்ற நிறைவுள்ள நாட்களாய் மாறுவதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவதில்லை என்று சொன்னது போல இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நான் மாத்திரமாய் படட்டும். அந்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவள் எல்லாரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சகல பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வர தடைப்பட்டு போனவர்களும் கர்த்தாவே வருகிறதான நாட்களிலே ஆராதனையில் வந்து பங்கெடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. Praise the Lord. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you and God be with you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God be with you. Amen, amen, amen. Praise the Lord.